Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 3.18 பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.6ல உள்ள first problem பார்க்கலாம். வாங்க. Simplify x into x plus 1 divided by x minus 2 plus x into 1 minus x divided by x minus 2. அதாவது இந்த ரெண்டு டேர்மையும் எனக்கு ஆட் பண்ணி வேல்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சம்ம பாருங்க. எனக்கு இதோட டினாமினேட்டரும் x minus 2 சேமா இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம ரெண்டு டேர்ம்ல தனித்தனியா டினாமினேட்டர் போறது பதிலா மொத்தமா காமனா ஒரு டினாமினேட்டர் போடலாமா? பாருங்க, எனக்கு காமனா நான் ஒரு டினாமினேட்டர் போட்டுக்கிறேன் x minus 2 னு. இந்த டேர்ம்ல உள்ள நியூமரேட்டர் என்ன இருக்கு? x into x plus 1 பிளஸ் நான் வந்து காமனா வந்து எடுத்துக்கனால நான் ஒன்னாவே எழுதிக்கலாம். இங்க நடுவுல என்ன சிம்பிள் போட்டுக்கணும் அதுதான் இங்கேயும் போடணும். சரியா? பிளஸ் x into 1 minus x. இப்போ எனக்கு இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் xங்கற டேர்ம் வந்து எனக்கு காமனா இருக்கா? அப்ப நான் x காமனா வெளிய எடுத்துக்கலாமா? x காமனா வெளிய எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க x போச்சுனா x plus 1, இங்க x போச்சுனா இங்க நடுவுல பிளஸ் இருக்கனால பிளஸ் போட்டுட்டு x தவிர்த்து பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 minus x இருக்கும். divided by x minus 2. அப்போ plus x உம் minus x உம் cancel ஆயிடும். 1 plus 1 என்னது? 2. அப்போ 2 into x. 2x divided by x minus 2 தான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. x plus 2 divided by x plus 3 plus x minus 1 divided by x minus 2. எனக்கு இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணி வேல்யூ சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல எனக்கு ரெண்டோட டினாமினேட்டருமே சேமா இருந்துச்சு. ஆனா செகண்ட் சப்டிவிஷன்ல இந்த டேர்ம்ல உள்ள டினாமினேட்டர் வேறயாவும் இந்த டேர்ம்ல உள்ள டினாமினேட்டர் வேறயாவும் இருக்கு. ரெண்டுமே டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டினாமினேட்டர். அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டினாமினேட்டரை இங்க நியூமரேட்டர் கூட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். இந்த டினாமினேட்டரை இந்த நியூமரேட்டர் கூட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். என்ன கிடைக்கும்? அப்போ இங்க x plus 2 into இந்த டினாமினேட்டர் இங்க போச்சுனா மல்டிப்ளிகேஷன் போச்சுனா x minus 2 னு போயிடும். பிளஸ் இப்போ x minus 1 into இந்த டினாமினேட்டர் இங்க போச்சுனா into x plus 3 னு வரும். இப்போ நம்ம ஹோல் டினாமினேட்டரா போட்டுக்கலாம். ஹோல் டினாமினேட்டர் போட்டு இப்போ கீழ என்ன எழுதணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். x plus 3 into x minus 2 னு போடணும். இப்போ இது பாருங்க, x plus 2 into x minus 2. x plus 2 into x minus 2 பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? a plus b into a minus b. அப்ப a plus b into a minus b ஃபார்முலா என்னப்பா? a square minus b square தானே. அப்ப இத எப்படி எழுதிக்கலாம்? x square minus 2 square னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? பிளஸ் இப்போ இத உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க. x into x x squared. x into 3 3x minus 1 into x minus x minus 1 into 3 minus 3 divided by x plus 3 into x minus 2. இப்போ இது பாருங்க, இது x squared minus 2 squared வேல்யூ என்ன? 4 plus x squared plus 3x minus x minus 3 divided by x plus 3 into x minus 2. இப்போ x squared plus x squared வேல்யூ என்ன? 2x squared. 3x minus x minus 2x minus 3 minus 4 ஓட வேல்யூ என்ன? minus 7 divided by x plus 3 into x minus 2. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. x cube divided by x minus y plus y cube divided by y minus x. எனக்கு இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணி வேல்யூ சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ரெண்டு டினாமினேட்டருமே சேமா இருந்துச்சு. அதனால நம்ம டைரக்ட்டா ஒரு காமன் டினாமினேட்டரா போட்டு நம்ம சால்வ் பண்ணோம். செகண்ட் சப்டிவிஷன்ல இது வேற டினாமினேட்டராவும் இது வேற டினாமினேட்டராவும் இருந்துச்சு. நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதை சால்வ் பண்ணோம். இந்த சப்டிவிஷன்ல எனக்கு டிஃபரண்டா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் காமனா இருக்கு. இங்க எனக்கு xy, இங்க எனக்கு xy மட்டும் இருக்கு. ஆனா எனக்கு வந்து இங்க மைனஸ்ல இருக்குது இங்க பிளஸ்ஸா இருக்கு. இங்க பிளஸ்ல இருக்குது மைனஸா இருக்கு. அப்போ நான் இங்க இந்த டேர்ம்ல இருந்து மைனஸ காமனா எழுதிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? y - xங்கிறது x - 1 ஆ மாறிடும். கரெக்ட்டா? இப்போ வந்துட்டு y - x ல இருந்து நான் மைனஸ காமனா எடுத்தாலே எனக்கு வந்து y - x x - y ஆ மாறிடும் தானே. பாருங்க, x³ divided by x - y plus y³ divided by இந்த y minus x ல இருந்து நான் மைனஸ காமனா எடுக்க போறேன். மைனஸ காமனா எடுத்தா இங்க minus x என்ன ஆயிடும்? plus x ஆ மாறும். இந்த plus y minus y ஆ மாறும். அது எப்படிப்பா? சரி, நீங்க வந்து minus x ல இருந்து நீங்க மைனஸ காமனா எடுத்தனால plus ஆ மாறுது. plusல இருந்து நீங்க எப்படி மைனஸ காமனா எடுப்பீங்க அப்படின்னு கேட்டா minus into minus தானே நமக்கு plus. அப்போ இந்த பிளஸ்ல இருந்து ஒரு மைனஸ் வெளியில எடுத்துட்டோம்னா இன்னொரு மைனஸ் இருக்கும்ல, அதுதான் அந்த பிளஸ் ஒய்ங்கிறது மைனஸ் இன்டூ மைனஸ் ஒய் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மைனஸை ஒரு மைனஸை வெளியில எடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு மைனஸ் ஒய் கிடைக்கும். அதனால நான் அப்படி போட்டுக்கிறேன். சரியா? இப்போ இந்த மைனஸை நான் வந்து சிம்பிளா இங்க போட்டுக்க போறேன். x³
டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இங்கே வந்துட்டு எனக்கு மைனஸ் டினாமினேட்டராக இருந்தால் எனக்கு இந்த டேர்மே மைனஸ், அதனால நான் மொத்தமாகவே நான் மைனஸ் போட்டுக்க போகிறேன். மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ எனக்கு ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு காமன் டினாமினேட்டராக ஒரு தடவை எழுதினா போதும். அப்போ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் போட்டாச்சு. நியூமரேட்டரில் என்ன இருக்குது, எக்ஸ் கியூப், இங்கே சிம்பிள் மைனஸ், இங்கே ஒய் கியூப். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஃபார்முலா எழுதணும். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஃபார்முலா என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபோட ஃபார்முலா டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ நியூமரேட்டர் உள்ள எக்ஸ் மைனஸ் ஒய்யும் டினாமினேட்டர் உள்ள எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.6 உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.